வணக்கம். நான் லதா கிருஷ்ணன். இன்றைக்கு ஒரு ஆன்மீக கதை, அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றியான ஒரு கதை. கிருஷ்ணர், குசேலர் இருவரும் சிறு வயதிலே பார்த்திங்கன்னா அவங்க குருகுலத்தில் ஒன்றாக பயின்றவர்கள். கிருஷ்ணர் பெரியவனானதும் அரசனானான், அரண்மனையில் வாழ்ந்தான். குசேலர் சாதாரண குடிசையில் வாழ்ந்துட்டு இருந்தான். உணவுக்கு கூட பஞ்சம் இருந்தது. அப்போது மனைவி சொல்கிறா, நீங்கள் போய் கிருஷ்ணரை பாருங்கள், நம்முடைய கவலையெல்லாம் தீரும் அப்படின்னு. ஆனால் குசேலருக்கு அதில் விருப்பம் இல்லை. இருந்தாலும் மனைவி சொல்கிறாளே அப்படிங்கிறதுக்காக அவர் கிருஷ்ணரை பார்க்குறதுக்காக ஒரு கைப்பிடி அவல் கொண்டுட்டு போய் கிருஷ்ணரை பார்க்க போகிறாரு. வாயிலில் வாயிற்காவலன் அவரை உள்ளே விடலை. கிருஷ்ணர் குசேலர் வந்திருப்பதை பார்த்து ஓடி அவரை வரவேற்கிறார். அவரை உள்ளே கூப்பிட்டு உபசரித்து நல்ல சாப்பாடு கொடுத்து அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்குறார். அப்பயும் குசேலர் தனக்கு என்ன வேண்டும் என்பதே அவர் கிருஷ்ணருக்கு தெரிவிக்கல. ஆனால் கிருஷ்ணர் அவருடைய வறுமையை அறிந்து அவருடைய குடிசை விட மாட மாளிகையாகவும் மனைவி குழந்தைகளுக்கு தேவையான உடைகள், செல்வம் எல்லாம் அவருக்கு கொடுக்குறார். இங்கே குசேலர் தான் கொண்டு வந்திருக்க அந்த ஒரு பிடி அவலை எடுத்துகிட்டு போய் அங்கே கிருஷ்ணருக்கு கொடுக்குறாரு. அதை அன்பாக வாங்கி சாப்பிட்டு சந்தோஷப்படுறார். அவரை தன்னுடைய நண்பரை ஆற தழுவி குசேலர் கொண்டு வந்திருக்க அந்த அவலை ரொம்ப அன்பாக அதை வாங்கி சாப்பிட்றாரு. கீழே சிந்தின அந்த அவலை கூட எடுத்து சாப்பிட்றாராம். அந்த அளவுக்கு தன்னுடைய நண்பன் மேல் ஒரு அன்பு. ஆனால் குசேலர் அவர்கிட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்க தயங்குறாரு. குசேலர் ஒருபோதும் செல்வம் கேட்டு வரவில்லை என்பது அவருக்கு தெரியும் கிருஷ்ணருக்கு. குசேலர் திரும்பும்போது அவர் அறியாமலே அவரது கை நிறைய செல்வத்தை நிரப்பினார். அதாவது அவருக்கு தெரியாமலே அவருடைய கைப்பையில் பார்த்திங்கன்னா செல்வம் நிரம்பி இருந்துதான். குசேலர் தன்னோட ஊருக்கு போய் தன்னுடைய குடிசையை பார்க்கும்போது அந்த இடத்துல மாளிகையும் மனைவி குழந்தை எல்லாரும் நல்ல ஆடைகளை உடுத்தி அவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அவர் வியந்தாராம். இது கிருஷ்ணன் லீலை என்பதை உணர்ந்த கிருஷ்ணரின் அளவற்ற கருணைக்காக மனமாற நன்றியும் தெரிவித்தார் குசேலர் அப்படிங்கிறது. இந்த கதையை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது இந்த கிருஷ்ணர் குசேலர் போல் இருக்கா அப்படின்னா